NDA കേരളത്തിലെ അധികാരത്തിൽ വരുമെന്ന് BJP നേതാവും നടിയുമായ ഖുഷ്ബു പറയുന്നു. കോൺഗ്രസ് പറയുന്ന ഡീലിന് മറുപടിയില്ല. കോൺഗ്രസിനെ രാഷ്ട്രീയ പാർട്ടിയെ കാണാൻ കഴിയില്ലെന്നും ഖുഷ്ബു 24നോട് പറഞ്ഞു. നിയമസഭാ തെരഞ്ഞെടുപ്പ് പടിവാതിൽക്കൽ എത്തി നിൽക്കുകയാണ്. ഇതിനിടെ തമിഴ്നാട്ടിലും കേരളത്തിലും ഒരുപോലെ പ്രചാരണം നടത്തുന്ന ഒരു താരമാണ് ഇപ്പോൾ നമ്മുടെ കൂടെയുള്ളത്. 24നൊപ്പമുള്ളത് BJPയുടെ തമിഴ്നാട് സംസ്ഥാന വൈസ് പ്രസിഡന്റ് കൂടിയായ ഖുഷ്ബു சுந்தராണ്. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேம்பெயின் எல்லாம் கேம்பெயின் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நேற்று 4 இடம் போனோம். ஆனால் டைம் ஆச்சு. ஸோ 2 இடம் தான் எங்களால் போக முடிஞ்சுது. ஆனால் மக்களுடைய உற்சாகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாஜக NDA அலையன்ஸ் ஜெயிக்கணும், ஒரு மாற்றம் வரணும், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னா மக்கள் வந்து அவங்களுடைய சைடில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேரளாவில் இன்றைக்கி கரெக்டாக ஒப்சர்வ் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். அப்போது கேரளாவில் இப்போ NDA நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு அதாவது BJPக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்க சான்ஸ் இருக்குங்க? நம்ம வந்து இப்போ இவ்வளோ சீட் கிடைக்கணும்னு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு NDA எங்களுடைய கம்ப்ளீட் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி இருக்கும். அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் ஒரு புதுசாக வரும்போது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்குன்னா அப்படி இல்லாமல் வெற்றி நிச்சயம் அதுதான் முக்கியம். ஸோ அந்த வெற்றி நிச்சயம் எங்கள் NDA அலையன்ஸ்க்கு BJPக்கு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ கேரளாவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஒரு டீல், ஒரு CPM BJP டீல் இருக்குன்னு காங்கிரஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டீல் அது ரொம்ப இப்போ மெயினாக அதுதான் ஒரு டிபேட் நடக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்குங்களா? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, குடிக்கார பேச்சு விடிஞ்சா போச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க சாயந்தரம் என்ன சொல்கிறாங்க அதை காலையில் அவங்களே மறந்துடுறாங்க. இங்கே CPMக்கு BJPக்கு வந்து ஒரு சீக்ரெட் டீல் போயிட்டுருக்குன்னா, அப்புறம் இங்கே வந்து நீங்கள் மற்ற கம்யூனிஸ்ட் சேர்ந்து நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. இது நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போகும்போது ஏன் எதிர்த்து நிற்கிறீங்க? அப்போ அவங்களுக்கு என்ன டீல் இருக்குது? இத்தனை வருடங்களாக நீங்கள் டீலில் தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 1967 1967 you had the last chief minister as one of the greatest statesmen called காமராஜர். அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி அமைத்து ஒரு கட்சி for the last 60 years ஏன் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியல? ஏன் நீங்கள் திமுக நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு அந்த நேரத்தில் யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு? உங்களுடைய ஊழலுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அப்போ தான் நீங்கள் அவங்களோட சேர்க்குறீங்க. ஸோ காங்கிரஸ் என்ன சொல்லுது, காங்கிரஸ் ஒரு கட்சியாகவே நான் மதிக்கலை. காங்கிரஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு கூட வந்து எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய அதிகமான நல்ல வேலைகள் இருக்குது அப்படி தான் எனக்கு தோணுது. கேமராமேன் சந்தோஷ் சேகவருക്കൊപ്പം S വിനേഷ് കുമാർ 24 തിരുവനന്തപുരം. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ YouTube ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.